அமுதத் துளிகள். தலைப்பு: ஸ்ரீல நரோத்தம தாஸ் தாக்கூரின் மறைவு நாள். வழங்கியவர் தவ திரு ராதாநாத் சுவாமி மகாராஜ். நரோத்தம தாஸ் தாக்கூர் நீண்ட காலம் வாழ்ந்தார். 6 கோஸ்வாமிகள் அனைவருமே இந்த லோகத்தை விட்டு சென்று விட்டனர். அவரது மிக அன்பான நண்பர் ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியாவும் லோகத்தை விட்டு சென்று விட்டார். அவரது மிகவும் நம்பிக்கைக்குரிய தோழர் ராமச்சந்திர கவிராஜும் லோகத்தை விட்டு சென்று விட்டார். நரோத்தம தாஸ் தாக்கூர் ஜே அனிலோ பிரேமதன என்ற அந்த அழகான பாடலை எழுதினார். அவர் எப்போதும் வருத்தத்தையும் வைஷ்ணவர்களிடமிருந்த பிரிவையும், ஆனால் அதே சமயத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் அனுபவித்து வந்தார். குலம் பார்க்கும் பிராமணர்களால் எப்போதும் தாக்கப்பட்டார். ஏனெனில் அவர் கயஸ்த சமூகத்தை சேர்ந்தவர். மிகவும் செல்வந்தர்கள், நில உரிமையாளர்கள். ஆனால் சூத்ரன், கீழ்த்தர வகுப்பாக கருதப்பட்டார்கள். மற்றும் ஆயிரக்கணக்கான சீடர்களை கொண்டிருந்தார். அவர்களில் பலர் மிக உயர்ந்த தகுதி வாய்ந்த பிராமணர்கள். உதாரணமாக கங்கநாராயண சக்கரவர்த்தி. அவர் மிகவும் கற்றறிந்த அறிஞர், மிகவும் உறுதியாக இருக்கிற பிராமண குடும்பத்திலிருந்து வந்தவர். ராமச்சந்திர கவிராஜும் மிக உயர்ந்த பிறப்பு, மிக உயர்ந்த அங்கீகாரம் பெற்றவர். அவர்கள் நரோத்தம தாஸின் சரணடைந்த கீழ்ப்படிந்த பணிவான சேவகர்கள். எனவே நரோத்தமர் மிகவும் வயதாக இருந்தபோது தனது பூமிக்குரிய லீலையை முடிக்க வேண்டிய நேரம் இது என்று கண்டார். ஒரு நாள் அவரை கங்கை நதிக்கு அழைத்துச் செல்லும்படி சீடர்களிடம் கேட்டார். நரஹரி எழுதிய நரோத்தம விலாசில் இந்த கதை விளக்கப்பட்டுள்ளது. எனவே அவர் கங்கைக்கு சென்றார். அவருக்கான இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகளை செய்யும்படி தனது சீடர்களிடம் கூறினார். அவர்கள் விறகுகளை எடுத்து அடுக்கி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தங்கள் குருவின் இறுதிச் சடங்கிற்காக மிக நேர்த்தியாக அலங்கரித்தனர். மேலும் அவர்கள் அவ்வாறு செய்து கொண்டிருக்கும் போது அவர்களின் இதயங்கள் வலியால் உடைந்து கண்ணீரை பொழிந்தன. இருந்தாலும் அவர்கள் தங்கள் குருவின் உத்தரவை பின்பற்ற வேண்டியிருந்தது. பின்னர் நரோத்தமர் அமைதியாக உட்கார்ந்து 3 நாட்கள் சமாதி நிலைக்கு சென்றார். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவருடைய சீடர்கள் அமர்ந்து பார்த்தார்கள். 3 நாட்களுக்கு பிறகு அவருடைய உயிர் இருப்பதற்கான அறிகுறிகள் அனைத்தும் நின்றுவிட்டன. அவர் தனது உடலை விட்டு வெளியேறிவிட்டார். எனவே அந்த நேரத்தில் அவர்கள் அவரது உடலை தூக்கி இறுதிச் சடங்கிற்கான சிதையில் வைத்தார்கள். பின்னர் தங்கள் சேவைகளை, கடைசி சடங்குகளை தங்கள் குரு மகாராஜாவுக்காக செய்தனர். இதை கேள்விப்பட்டு குலம் பார்க்கும் பிராமணர்கள் அங்கு வந்து நிந்திக்க தொடங்கினர். குரு என்று அழைக்கப்படும் உங்களுடைய இந்த குரு ஒரு சூத்ரன். இறுதியாக தனது தகுதியான முடிவை சந்தித்துள்ளார். அவர் இறந்துவிட்டார். அவர் முழு பிராமண வர்க்கத்தையும் அவமதித்துள்ளார். சாஸ்திரத்தை அவமதித்துள்ளார். நீங்கள் மிகவும் உயர்ந்த பிராமண குலத்தில் பிறந்தவர்கள். ஆனால் ஒரு சூத்ரனை குருவாக ஏற்றுக்கொண்டதன் மூலமும் அத்தகைய நபரின் சேவகர்களாக இருப்பதன் மூலமும் உங்கள் குலத்தின் பெயரையும் மரியாதையையும் இழிவுபடுத்தியுள்ளீர்கள் என அவர்கள் பயங்கரமாக நிந்தித்தனர். கங்கா நாராயணனால் தனது குருவை பற்றி கேட்பதை சகித்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் வழக்கமாக கடைசி நாளில்தான் எல்லோரும் மறைந்தவரை பற்றி புகழுரைகள் நன்றாக பேசுவர். யூத பாரம்பரியத்தில் ஒரு நபரின் இறுதிச் சடங்கின் போது மக்கள் அவரை பற்றி என்ன பேசுகிறார்களோ அதை அந்த ஆத்மா கேட்கிறது மற்றும் எப்போதும் நினைவில் கொள்கிறது என்று கூறப்படுகிறது. எல்லா மதங்களிலும் எல்லோரும் ஒரு நபரின் உடல் புதைக்கப்படுவதற்கு அல்லது எரிக்கப்படுவதற்கு முன்பு அந்த நபரை பற்றி இதயபூர்வமான புகழுரையை பேசும் இந்த சடங்கு உள்ளது. எனவே இது கடைசியாக கேட்கப்பட்ட வார்த்தைகள். எனவே கங்கா நாராயணன் அழத் தொடங்கினார். இந்த மக்கள் அவமதித்ததை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நரோத்தமரிடம் பிரார்த்தனை செய்தார். தயவு செய்து அவர்களின் இதயங்களை மாற்ற ஏதாவது செய்யுங்கள். இது கொடூரமாக உள்ளது. அந்த நேரத்தில் நரோத்தமர் எழுந்து அமர்ந்தார். அவரது கண்கள் திறந்தன.
அவர் இதை செய்தபோது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் அருளால் அவர் உடல் மிகவும் பிரகாசம் அடைந்து ஒளி வெளிச்சம் அவரை சுற்றியுள்ள எல்லா திசைகளிலும் செல்லத் தொடங்கியது. அவர் ஜொலித்தார் மற்றும் அவரது உடலில் ஒரு அழகான தங்க பிராமண நூல் தோன்றியது. பிராமணர்கள் இதை பார்த்தபோது இந்த நபர் நிச்சயமாக கடவுளால் சக்தியூட்டப்பட்டவர் என்பதை அவர்கள் அனைவரும் புரிந்து கொண்டார்கள். பிராமணர்களே வந்து நரோத்தமரையும் அவரது கால்களையும் வணங்கினர். அத்தகைய மன்னிக்கும் இரக்கத்துடன் அவர் அனைவரையும் அரவணைத்து ஹரிநாமத்தை சொல்வதற்கும் தீட்சை கொடுத்தார். பின்னர் நரோத்தமர் விலகி நடந்து சென்று ஒரு ஒதுக்கமான இடத்திற்கு சென்றார். அங்கு அவர் நாமபஜனை செய்தார். ராதாகிருஷ்ண லீலையின் தியானத்தில் மூழ்கி பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தனது சீடர்களிடம் தன்னை கங்கைக்கு அழைத்து வரும்படி கேட்டார். அவர்கள் அவரை கங்கைக்கு அழைத்து வந்தனர். அவர் கங்கைக்குள் சென்றார். நீங்களும் என்னுடன் வாருங்கள் என்று கூறினார். அதனால் அவர்களும் அவருடன் சென்றனர். இப்போது உங்கள் கைகளில் தண்ணீரை எடுத்து என் உடலில் ஊற்றுங்கள் என்று கூறினார். அவ்வாறு அவர்கள் தண்ணீரை எடுத்து அவரது உடலில் ஊற்றத் தொடங்கிய போது அவரது தோல் வெண்மையாகி உருகத் தொடங்கியது. அவர்கள் அதை செய்து கொண்டிருந்த போது அவரது உடல் கங்கையை தொட்டு கொண்டிருந்ததால் அவருடைய உடல் பாலாக மாறி கங்கையில் ஒன்றிணைந்தது. அவர்களின் குரு சிறியதாகவும் 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 ஆகிக்கொண்டே வந்தார். அவர்களுடைய குரு உத்தரவிட்டதால் அவர்களால் தண்ணீர் ஊற்றுவதை நிறுத்த முடியவில்லை. அது அவருடைய விருப்பம். அவர்கள் அவரது உடலில் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்த போது அவரது உடல் பாலாக மாறி கங்கையில் ஒன்றிணைந்து கொண்டிருந்தது. ஆனால் அவரது உடலை விடவும் அவர்களுடைய கண்ணீர் தாரை தாரையாக பொழிந்து அவரது உடலிலும் கங்கையிலும் ஒன்றிணைந்தது. இறுதியாக அவர் மறைந்து போகும் வரை இந்த பால் மற்றும் கண்ணீர்தான் தாய் கங்கைக்கு படையலாக அர்ப்பணிக்கப்பட்டது. பின்னர் சீடர்கள் கங்கையில் இருந்த அந்த பாலை கண்ணீரும் கங்கை நீரும் கலந்ததை ஒரு பெரிய பானையில் எடுத்து கேத்தூரிக்கு அருகிலுள்ள ஒரு இடத்திற்கு கொண்டு வந்தனர். அங்கு அவர் வாழ்ந்த இடத்தில் அவருக்காக ஒரு அழகான சமாதியை கட்டினர். இன்று வரை அந்த சமாதி உள்ளது. இது துக்த சமாதி என்று அழைக்கப்படுகிறது, அதாவது பாலின் சமாதி. ஹரே கிருஷ்ணா.